Assalamu alaikum. Very good morning to all. ஃபர்ஸ்ட் டைம் உன்னுடைய லைஃப்பில் வந்து லைவ் கிளாஸ் வித்தவுட் அட்டெண்டீஸ் நடத்துகிறேன். ஏன்னா இந்த கிளாஸ் நம்ம நடத்தி தான் ஆகணும். ஏன்னா ரெக்கார்டிங்ஸ் பார்க்குறவங்களும் இருப்பாங்க. எல்லா பேட்ச்லேயும் வந்து நாட்கள் ஆக ஆக லைவ் அட்டெண்டீஸ் கம்மியாவாங்க. பட் எப்போவுமே ஜீரோ வந்ததில்லை. இந்த டைம் தான் ஜீரோ வந்திருக்கு. மினிமம் ஒரு 5, 7 அந்த மாதிரியாவது இருப்பாங்க லாஸ்ட் 1 or 2 கிளாஸஸில். ஆனால் இன்னைக்கு ஜீரோ அட்டெண்டீஸ் வச்சு நான் கிளாஸ் எடுக்கிறேன். வெரி மச் டிசப்பாயிண்டட். சரி, ஓகே. ஆ, என்ன இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்ம இன்னைக்கு கிளாஸ் நடத்தி தான் ஆகணும் ரெக்கார்டிங்ஸ் பார்க்குறவங்களுக்காக. நம்மளுடைய கிளாஸில் எப்போவுமே பழைய ஸ்டாக்ஸ் உடைய நிலவரங்கள் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஏற்கனவே நம்ம சில ஸ்டாக்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. சில ஸ்டாக்ஸ் வந்து டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. அந்த வகையில் நம்ம மீதி இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் என்ன இருக்கு? WCIL, அதே மாதிரி HLE கிளாஸ் போட்டு நம்ம செலக்ட் பண்ணோம். இது WCIL இந்த ஸ்டாக் உடைய நிலவரத்தை நம்ம பார்த்துடலாம். WCIL, நெக்ஸ்ட் ஒன் வந்து HLE கிளாஸ் கோட். HLE கிளாஸ் கோட் லிமிடெட். இந்த ரெண்டு நம்ம ரேடாரில் ஆட் பண்ணிடலாம். ஓகே. இப்போ அந்த வகையில் WCILக்கு வந்து நம்ம என்ன கொடுத்துருந்தோம் டார்கெட்டு? நம்ம WCILக்கு டார்கெட் வந்து 124 வந்து டார்கெட்டும் 112 வந்து ஸ்டாப் லாஸாகவும் கொடுத்துருந்தோம். 124 வந்து டார்கெட்டு, 112 வந்து டார்கெட்டாக கொடுத்துருந்தோம். அந்த வகையில் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 124 வரைக்கும் ரீச் ஆகலை. 122 வரைக்கும் போச்சு. பட் இன்னைக்கு இறங்கிருச்சு. இன்னைக்கு கொஞ்சம் இறங்கிருச்சு. பட் எனிஹவ் ஸ்டாப் லாஸோ அல்லது டார்கெட் ரெண்டுமே ரீச் ஆகலை. அடுத்து HLE அந்த கிளாஸ் அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம என்ன டார்கெட் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருந்தோம்? 469 வந்து டார்கெட்டு, 424 வந்து ஸ்டாப் லாஸ். 424 வரைக்கும் வந்து ரீச் ஆகலை. ஓகே, 424 ரீச் ஆகலை. அதே மாதிரி வந்து 469 இது டார்கெட். இதுவும் ரெண்டுக்கு நடுவில் தான் இருக்கு. நாளைக்கு இந்த ஸ்டாக்குடைய நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஓகே, சரி. இப்போ அடுத்து நம்ம ஜென்ரலாக ஒவ்வொரு நாளும் பார்க்க வேண்டிய விஷயங்கள். அதுலேயும் முக்கியமாக நம்ம வந்து நிஃப்டியுடைய சார்ட் நம்ம எப்போவுமே ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு இருக்கணும். 24,600 நிஃப்டிக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குங்கிறாங்க. இப்போ ஏற்கனவே கெஸ் பண்ணியிருந்தோம் நம்ம நிஃப்டி இந்த ரீஜனில் சைட்வேஸ் மூவ்மெண்ட்டில் கொஞ்சம் போகலாம் அப்படின்னு கெஸ் பண்ணியிருந்தோம். இத்தனை நாள் இறங்கிட்டு வந்தாலும் ஒரு 2-3 நாள் என்ன இருக்குன்னு சொன்னால் நிஃப்டி வந்து ஒரு கம்பேக் கொடுக்குது. 24,600ங்கிற ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி 24,619 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அப்போ 24,600ங்கிற ரெசிஸ்டன்ஸையும் தாண்டி இருக்கு. இது நல்ல ஒரு சைன். சரி, அடுத்தது ஜென்ரலாக நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்ப்போம்? குளோபல் மார்க்கெட் சீனாரியை பார்ப்போம். உலக நாடுகளில் அவங்களுடைய மார்க்கெட் எப்படி இருக்குது, உலக நாடுகளுடைய மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம மணி கண்ட்ரோல் ஆப்புக்கு போகிறோம். அங்கே குளோபல் மார்க்கெட்டை கிளிக் பண்ணுறோம். இப்போ நேற்று கூட நம்ம சொல்லியிருந்தோமா இல்லையா? நேற்று வந்து குளோபல் மார்க்கெட் ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. அதனால் நம்முடைய மார்க்கெட்டும் பாசிட்டிவாக இருக்கும்னு நேற்று சொன்னோம். அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் என்ன இருந்துச்சு? நேற்று ஏறி தான் இருந்துச்சு. Okay. எத்தனை ஸ்டாக் ஏறி இருக்கு, எத்தனை ஸ்டாக் இறங்கி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணலாம்னு சொன்னால் ஜென்ரலாக இந்த அட்வான்ஸ் டிக்ளைனில் பார்க்கலாம். ஓகே, நேற்று அட்வான்ஸை பாருங்க, கிட்டத்தட்ட 1560 ஸ்டாக் வந்து நேற்று ஏறி இருக்கு. 1149 ஸ்டாக் நேற்று இறங்கி இருக்கு. ஓகே, அப்போ அட்வான்ஸில் போன ஸ்டாக்ஸ் அதிகம். ஓகே, சரி.
இப்போ ஜென்ரலாக நம்ம பார்க்கக்கூடிய இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது குளோபல் மார்க்கெட் சீனாரியோ அதை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி போகலாம் அப்படிங்கிற ஒரு க்ளூ நமக்கு கிடைக்கும். அந்த வகையில் யூஎஸ் உடைய 3 மார்க்கெட்டும் பாசிட்டிவாக இருக்கு. யூஎஸ் உடைய 3 மார்க்கெட்டும் பெரிய பாசிட்டிவாக இல்லைனாலும் பாசிட்டிவாக இருக்கு. யூரோப்பியன்ஸ் உடைய 3 மார்க்கெட்டும் பாசிட்டிவாக இருக்கு. அதில் ஜெர்மனுடைய மார்க்கெட் வந்து 160 பாயிண்ட் ப்ளஸ் பாசிட்டிவாக இருக்கு. ஏஷியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கு. நிக்கியை தவிர இந்தியாவுடைய கிஃப்ட் நிஃப்டி இப்போதைய நிலவரத்தின்படி -3 பாயிண்ட். ஓகே, 3 பாயிண்ட் வந்து மைனஸ்ல இருக்குது. சரிங்களா? 3 பாயிண்ட் வந்து மைனஸ்ல இருக்குது. ஓகே, சரி. இது 9 மணிக்கு இந்த மூணையும் நம்ம பார்த்து உடனே என்ன நிலவரம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி போகுங்கிறத கெஸ் பண்ணிக்கலாம். சரி, அடுத்து என்ன? எஃப்ஐஏ அண்ட் டிஐ உடைய ஆக்டிவிட்டீஸ். ஓகே, எஃப்ஐஏ டிஐ உடைய ஆக்டிவிட்டீஸை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஐஸ் வந்து இது வரைக்கும் பெருசா வெளிய எடுத்துட்டு தான் போயிட்டு இருக்காங்க. நேத்தும் அப்படிதான். கிட்டத்தட்ட 3600 கோடி வெளிய எடுத்துட்டு போயிருக்காங்க. ஓகே, நடுவுல ஒரே ஒரு நாள் மட்டும் தான் 1900 crore பாசிட்டிவ்ல வந்துச்சு. மத்தபடி கன்டினியூஸா போன மாசமும் கிட்டத்தட்ட 47,000 கோடி அவங்க வெளிய எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த மாசம் இதுவரைக்குமே கிட்டத்தட்ட 22,000 கோடி வெளிய எடுத்துட்டு போயிருக்காங்க. ஓகே, எஃப்ஐஎஸ் உடைய டிஐ உடைய ஆக்டிவிட்டியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, டெய்லி கிரீன்ல தான் இருக்குது. ஓகே, நம்ம இவங்க எஃப்ஐஏயால வரக்கூடிய சில நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ இந்த டிஐஏ வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்றாங்க. டிஐஎஸ் இல்லன்னா இன்னும் மார்க்கெட் வந்து தாறுமாறா கீழ இறங்கும். பட் அந்த மாரியான சிச்சுவேஷன்ங்கிறது இங்க இல்ல. ஓகே, அப்போ வந்து என்ன நடக்குது? இங்க வந்து டிஐஎஸ் உடைய ஆக்டிவிட்டி மார்க்கெட்ட ஓரளவுக்கு காப்பாத்துது. ஓகே, டிஐஎஸ் வித்துட்டு வெளிய போக ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, இன்னும் சிரமமாயிரும். பட் அப்படி பண்ண மாட்டாங்க. டிஐங்கிறவங்க இந்தியால இருக்கக்கூடியவங்க இந்தியன் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில எஃப்ஐ உடைய ஆக்டிவிட்டிய பார்த்தோம்னு சொன்னா, நேத்து கூட அவங்க ரூ. 3,600 கோடி வெளிய எடுத்துட்டு தான் போயிருக்காங்க. கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ண வேண்டிய நேரம் இது. ஓகே, சரி. இப்போ இன்னைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம 9 மணிக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டோம். இப்ப இருக்க நிலவரத்தின்படி யுஎஸ் மார்க்கெட், யூரோப்பியன் மார்க்கெட், பெரும்பாலான ஏசியன் மார்க்கெட் எல்லாம் பாசிட்டிவா இருக்குது. நிஃப்டிங்கிறது -3 பாயிண்ட்ல இருக்குது. அது பெரிய பாசிட்டிவ், பெரிய நெகட்டிவ் இல்ல. ஆனா இருந்தாலும் -3 பாயிண்ட்ல இருக்கு. 9 ஏஎம் ஒரு தடவ அத ரிவ்யூ பண்ணிட்டா போதுமானது. சரி, ஓகே. அடுத்து நம்ம ஸ்டாக் செலக்ஷன் மெத்தடுக்கு போறோம். இப்ப ஸ்டாக் செலக்ஷன் மெத்தட பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம 3 மெத்தட் வந்து மார்க்கெட் வாலடைலா இருக்கும்போது யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அந்த மாரி யூஸ் பண்ணும்போது ஓகே. அந்த மாரி யூஸ் பண்ணும்போது அந்த மாரி யூஸ் பண்ணும்போது என்னன்னு சொன்னா, ஆ 3 மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அதாவது மார்க்கெட் வந்து வாலடைலா இருக்கும்போது 3 மெத்தட்ல யூஸ் பண்ணிட்டுருக்கோம். சரி, இது 2, 3 நாளா அதே தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்கனால, வேற ஏதாவது மெத்தட்ல இருந்து ஸ்டாக் செலக்ஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அந்த வகையில நான் சொன்ன இந்த கம்யூனிட்டி குரூப்ல, அதாவது ட்ரேடிங் வியூஸர் சில ஐடியாஸ் குடுப்பாங்க. சில எக்ஸ்பர்ட்ஸ் உடைய ஒப்பீனியன் கிடைச்சிருக்கும். அந்த எக்ஸ்பர்ட்ஸ் உடைய ஒப்பீனியன் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இன்ஷா அல்லாஹ் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, ஆ அவங்க குடுத்திருக்கக்கூடிய சில ரெக்கமெண்டேஷன்ஸ் அத நம்ம இங்க பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஏபிஎல் அப்போலோ டியூப்ஸ் லிமிடெட். ஏபிஎல் அப்போலோ டியூப்ஸ் லிமிடெட பொறுத்தவரைக்கும், அவங்க ஒரு ஃபர்ஸ்ட் அதாவது எப்போ குடுத்திருக்காங்க? ஆகஸ்ட் 13 இந்த ஸ்டாக்க ரெக்கமெண்ட் குடுத்திருக்காங்க. இது ஃபார் யூன்னு போட்டு அந்த ஃபாலோயிங்ல பார்த்தீங்கன்னா, சில ஸ்டாக்ஸ் வந்திருக்கும். ஓகே, இது பாருங்க 10 ஹார்ஸ் ஆகும். 10 ஹார்ஸ் ஆகும் என்னன்னு சொன்னா, பிரேக் அவுட் சூன் இன் இந்தியன் ஹோட்டல்ஸ் அப்படிங்கிற ஸ்டாக்க குடுத்திருக்காங்க. எதனால குடுத்திருக்காங்க அப்படிங்கிறத உள்ள போய் நம்ம பார்க்கலாம். பிரேக் அவுட் சூன் இன் இந்தியன் ஹோட்டல்ஸ். இங்க பாருங்க எதனால இங்க பிரேக் அவுட் நடக்குங்கிறத இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. சிம்மெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் செட்டப். ஓகே, சிம்மெட்ரிக்கல் ட்ரையாங்கிள்னா என்னங்கிறத நம்ம பார்த்துட்டோம். சரி, இப்ப இந்த இந்தியன் ஹோட்டல்ஸ்ல நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம ஏதாவது பார்க்க முடியுதா? சிம்மெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் வருதா? அப்படிங்கிறத பார்ப்போம். இந்தியன் ஹோட்டல்ஸ்.
ஓகே. இப்ப இந்தியன் ஹோட்டல்ஸ் பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்க? சிம்மெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி வரைஞ்சிருக்காங்க? இங்க இருந்து பாருங்க. சிம்மெட்ரிக்கல் ட்ரையாங்கிள். அவங்க சொல்றத நம்மளால வரைய முடியுதாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் லைன் இங்க இருந்து ஆரம்பிங்க. ஓகே. கிட்டத்தட்ட இது ஒரு லைன். செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா, இது ஒரு லைன். ஓகே. இது ஒரு லைன், இது ஒரு லைன். 2 லைன் தான் அவங்க சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் அதையும் பார்த்துடலாம். இதுதான் அவங்க குடுத்துருக்காங்க. ஓகே. இப்ப அவங்க குடுத்துருக்கதும், நம்ம வரைஞ்சிருக்கிறதும் கிட்டத்தட்ட இந்த ஒரே ரேஞ்சில தான் இருக்குது. ஓகே. அப்ப நீங்க வந்து இங்க இங்க பிரேக் அவுட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி என்ன பண்ணியிருக்காங்க? சொல்லியிருக்காங்க. ஓகே. சரி. வேற என்ன இத தாண்டி வேற ஏதாவது அவங்க சொல்லியிருக்காங்களா? வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் கீழ இருக்கா? சிம்மெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் செட்டப் RSA அபோவ் 60. ஓகே. RSA 60க்கு மேல இருக்குது. அப்படியா? ஆமா. நேத்து ஆமா 60.73 இருந்திருக்கு. RSA above 60 and rising. Trading above EMA 50. EMA 50க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி நேத்து தான் என்ன இருக்கு? மேல வந்திருக்கு. சரி. வால்யூம் இன்க்ரீசிங். வால்யூம் நேத்து எவ்வளவு இருந்திருக்கு? 2.64 மில்லியன் வால்யூம் இருந்திருக்கு. ஓகே. 7 பிளஸ் மந்த்ஸ் ஆஃப் கன்சாலிடேஷன். கிட்டத்தட்ட 7 மாசமா இது என்ன இருந்திருக்கு? ஒரே அந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இருந்திருக்குல்ல. அதையும் காரணமா சொல்றாங்க. அது பிரேக் அவுட் நடக்கிற வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. என்டர் ஆஃப்டர் கன்ஃபர்மேஷன். கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க? என்ட்ரி இடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. இது வந்து ஒரு வகையான ரெக்கமெண்டேஷன்ஸ். ஆனா இப்போதைக்கு இந்த ஸ்டாக் நம்ம எடுக்க முடியுமா? இப்போதைக்கு இந்த ஸ்டாக் என்ட்ரி ஆக முடியுமானா முடியாது. ஓகே. இப்போ இந்த ஸ்டாக் என்ட்ரி ஆகக்கூடிய சிச்சுவேஷன்ல இல்ல. சரி. அ எடிட்டர்ஸ் பிக் அப்படிங்கிறது இருக்கு. சில ஸ்டாக்ஸ் வந்து எடிட்டரே இங்க குடுத்திருப்பாரு. அது வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அத பார்த்துக்கலாம். அதுக்கு கீழ பாருங்க பிடிஎஸ்டி பை டுடே செல் டுமாரோ உடைய ஒரு சில ஸ்டாக் நான் ரெக்கமெண்டேஷன் நான் குடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க என்ன பண்ணுங்க, என்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி ஒருத்தர் கேட்கிறாரு. ப்ரீவியஸ் பேட்ச் ஸ்டூடண்ட் ஒருத்தர் வந்து இத சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாரு. கிட்டத்தட்ட ரூ. 4000 3 மாசத்துக்கு ரூ. 4000. அவர் வந்து ஒரு 3, 4 ஸ்டாக்ஸ் குடுக்கிறதா சொல்றாரு. அதுல 2 ஸ்டாக்ஸ் வந்து ஹிட் அடிக்குது. 2 ஸ்டாக்ஸ் வந்து டவுன்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால இப்போதைக்கு உங்களுக்கு இந்த பிடிஎஸ்டிங்கிறது வேணாம். பிடிஎஸ்டிங்கிறது பொதுவா எப்போ பண்ணுவாங்க? மார்க்கெட் வந்து நார்மலா இருக்கக்கூடிய நேரத்துல. மார்க்கெட் நார்மலா இருக்கக்கூடிய நேரத்துல பிடிஎஸ்டிங்கிறது பண்ணலாம். ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அ இந்தியாவுடைய ஸ்டாக் மார்க்கெட்க்கு, இல்ல குளோபல் ஸ்டாக் மார்க்கெட்க்கு சவால் விடுற மாரியான சிச்சுவேஷன்ஸ் தான் இருக்கு. ஒண்ணு வந்து டாரிஃப் பிரச்சனை ஒரு பக்கம் இந்தியன் மார்க்கெட்க்கு ப்ராப்ளமா போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ரஷ்யாகிட்ட ஆயில் வாங்குறனால, அதுக்கு சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இந்த மாரி பல காரணங்கள் இருக்கு. ஓகே. அதன் அடிப்படையில என்ன பண்ணோம்னு சொன்னா, நம்ம வந்து இங்கருந்து என்ன பண்ணிடுறோம்? பிடிஎஸ்டி அப்படிங்கிறத நம்ம பிராக்டிகல் செஷன்ஸ்ல கூட நம்ம பார்க்கலாம். பிராக்டிகல் செஷன்ஸ்ல எல்லா விதமான ஸ்டாக் செலக்ஷனும் பார்த்தோம். ஆனா பிடிஎஸ்டி அப்படிங்கிறத பார்க்கல. ஓகே. ஏன் பார்க்கல அப்படின்னு சொன்னா, இப்ப பிடிஎஸ்டி பண்றதுக்கான சூழ்நிலைகள் இல்ல அப்படிங்கிற காரணத்துக்காக. ஓகே. அதனால தான் நம்ம என்ன பண்ணல, அத வந்து பார்க்கல. ஓகே. அடுத்தது பாருங்க. பிடிஎஸ்ல தான் இன்னொரு ஸ்டாக் குடுத்துருக்காங்க வேணாம். ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் இஸ் எக்ஸ்பெக்டட் இன் கோல்டு. கோல்டு சில ஒரு விஷயமா சொல்றாங்க. அது நமக்கு வேணாம். அடுத்து பாருங்க சொலானா. 15 மினிட்ஸ் சார்ட்ல வந்து சில சேஞ்சஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. 15 மினிட் சார்ட்ஸ்ல சில செட்டப் அவங்க சொல்லியிருக்காங்க. அது நமக்கு வேணாம். அடுத்து பிடிஎஸ்டி இருக்கு வேணாம். ஓகே. பிடிஎஸ்டி தான் வருது. சரி எடிட்டர் ஸ்பீக்ல ஏதாவது தேவையானது வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தா, கோகுல் அக்ரோ ஸ்டாக்ஸ் பத்தி என்ன பண்ணாரு? எடிட்டர் வந்து
சில ரெக்கமெண்டேஷன்ஸ் குடுக்குறாரு. என்ன குடுக்குறாங்க? கூகுள் அக்ரோ ஸ்டாக் பத்தி excellent result. Okay, double digit growth with margins expansion, 15% in sales growth, 32% is profit growth, margin expansion is at peak, earning per share வந்து 4.85 போயிடுச்சு. Q on Q not comparable because of consumption trend in business. ஓகே. சரி, அப்ப என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா, கூகுள் அக்ரோ ப்ராடக்ட் பொறுத்தவரைக்கும் ரிசல்ட் நல்லா வந்திருக்கு. அதனால இது ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம சாட்ல நம்ம செக் பண்ணிடலாமா? நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருக்கோம், யார் எது சொன்னாலும் அத நம்ம அப்படியே கண்மூடித்தனமா ஏத்துக்க கூடாது. ஓகே, நம்ம என்ன பண்ணணும்? அது கொஞ்சம் வந்து நம்ம ஓன் ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். ஓன் ரிசர்ச் பண்ணி நம்ம பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா இருந்தா தான் நம்ம என்ன பண்ணணும்? அத எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். அந்த வகையில இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு கிளியரான அப் ட்ரெண்ட்ல இருக்குது. ஒரு கிளியரான அப் ட்ரெண்ட்ல இந்த ஸ்டாக்குங்கிறது இருக்குது. சரி, அடுத்தது வந்து இதனுடைய ஹையர் ஹை, ஹையர் லோ நம்ம ட்ரா பண்ணலாமா? இப்ப இங்க இருந்து ஆரம்பிக்குது. இது ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ. ஓகே. ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ. இங்க இருந்து என்ன ஆயிட்டு இருக்கு? ஒரு புஷ் பேக் குடுத்து போயிட்டு இருக்கு. புஷ் பேக் குடுத்து என்ன ஆயிட்டு இருக்குன்னு சொன்னா, மேல போயிட்டு இருக்குது. ஓகே. அப்போ வந்து ஒரு ஹையர் லோல இருந்து இது மேல ஏறிட்டு. சரி, இதோடைய ரெசிஸ்டன்ஸ் ஏதாவது நம்ம வரையணும் அப்படின்னா எங்க வரையலாம்? அப்படின்னா இந்த ரீஜன்ல வரையலாம். ஓகே. இந்த ரீஜன் இங்கே ஒரு இடத்துல இருந்து ரிவர்சல் கீழ போயிருக்கு. இந்த ஒரு இடத்துல இருந்து கீழ போயிருக்கு. கிட்டத்தட்ட 2 ஒரே ரேஞ்சில இருக்கா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இங்க வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்ங்கிறத நம்மளால வரைய முடியும். அப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ரீஜன் நமக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரீஜன் அல்லது சப்போர்ட் ரீஜன். இப்ப ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த ரெசிஸ்டன்ஸ் ரீஜன் பக்கத்துல தான் நின்னுட்டு இருக்கு. ஓகே. இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அந்த ரெசிஸ்டன்ஸ் ரீஜியன் பக்கத்துல தான் நின்னுட்டு இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணலாம், இத வந்து ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் அப்படிங்கிற கேட்டகரியில வச்சுக்கலாம். ஓகே. வெயிட் அண்ட் வாட்ச் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில நம்ம இத வச்சுக்கலாம். இங்க ஆட் பண்றோம். கூகுள் அக்ரோ ரிசோர்சஸ் லிமிடெட் இத நம்ம என்ன பண்ணியாச்சு? ரேடார்ல ஆட் பண்ணியாச்சு. ஓகே. அடுத்தது என்னன்னு சொன்னா, இப்ப நம்ம இத பார்க்குறோம். இதுல சாட்ல பார்க்குறோம். நமக்கு வந்து கிளியரான ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்குது. பட் 2 தடவ ஒரு இடத்துல இருந்து ரிவர்சல் நடந்திருக்கு. அந்த இடத்து பக்கத்துல தான் நின்னுட்டு இருக்கு. ஓகே. அதுக்காக என்ன பண்ணிருக்கு, நேத்து ஸ்டாக் மேல ஏறியும், கீழ வந்து குளோஸ் ஆயிருக்கு. மேல ஏறி போனாலுமே கூட, அந்த ஸ்டாக் என்ன இருக்கு? கீழ வந்து குளோஸ் ஆயிருக்கு. ஓகே. இந்த ஸ்டாக் மேல ஏறி போனாலுமே கூட, கீழ வந்து இது குளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? அத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இந்த ஸ்டாக் நம்ம என்ன பண்றோம்? வெயிட் அண்ட் வாட்ச் லிஸ்ட்ல தான் வைக்கிறோம். சரி, அடுத்து வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டோட பிக்ல ஏதாவது வேற ஏதாவது வந்திருக்கா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிஎல் அப்போலோ டியூப்ஸ் லிமிடெட். ஓகே. ஏபிஎல் அப்போலோ டியூப்ஸ் லிமிடெட் பொறுத்தவரைக்கும் ஏன் அவர் ரெக்கமெண்ட் பண்றாரு? ஏன் அவர் ரெக்கமெண்ட் பண்ணாரு அப்படின்னு சொன்னா, கீழ நம்ம அந்த காரணத்த பார்த்துரலாம். ஓகே. ஏபிஎல் அப்போலோ டியூப்ஸ் லிமிடெட் வீக்லி சார்ட் அப்டேட். பிரேக் அவுட் ஃப்ரம் மல்டிபிள் பீரியட் கன்சாலிடேஷன். வீக்லி சார்ட்ல தான் என்ன பண்ணியிருக்காங்க, குடுத்துருக்காங்க. வீக்லி சார்ட் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால வீக்லி சார்ட்ல வரக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ் நமக்கு வேணாம். அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து வந்து அடுத்து என்ன பண்ணலாம்னு சொன்னா, 15 மினிட் சார்ட் அனாலிசிஸ். இது நாஸ்டாக் உடைய ஒரு இது. பிடிசி பிட்காயின் பத்தி. அடுத்து வந்து பாலிசி பஜார். டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல். அது ஆகஸ்ட் 12 ரொம்ப நாள் முன்னாடி போயிருச்சு. 2, 3 நாளைக்கு முன்னாடி போன ஸ்டாக்லாம் வேணாம். நேத்து நமக்கு அவங்க ஏதாவது ரெக்கமெண்டேஷன் குடுத்துருக்காங்க. வித்தின் 24 ஹவர் வந்திருக்கு அப்படின்னா, அத நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே. நம்ம 2 நாள், 3 நாள் அவ்வளோ தூரம் போ வேணாம். ஏன்னா, அதனுடைய இம்பாக்ட்ங்கிறது ஆல்ரெடி அதான் மார்க்கெட்ல உண்டாயிருக்கும். அதனால வேணாம். சரி, நம்ம வந்து பிடிஎஸ்டி விஷயமா நம்ம வேணாம்னு சொல்லியிருந்தோம். இந்த மாதிரியான அப்நார்மல் சிச்சுவேஷன்ல பிடிஎஸ்டி வந்து நமக்கு ரிஸ்க். இருந்தாலும் அது எப்படி பண்றது அப்படிங்கிறது ஒரு தடவ பார்த்தோம். ஓகே. ஏன்னா நம்ம இன்னும் பார்க்கலல்ல. ஒரு 2 நாள் தான் கிளாஸ் இருக்குது. நாளையோட கிளாஸ் முடியுது.
அதனால பிடிஎஸ்டி மட்டும் எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். இப்போ பிடிஎஸ்டிக்கு தனியா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு சாட் குடுத்துருக்கோம். கரெக்ட்டுங்களா? பிடிஎஸ்டிக்கு நம்ம தனியா வந்து ஒரு சாட் குடுத்துருக்கோம். அந்த சாட்ல உமர் பிடிஎஸ்டி டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஸ்கேனர். ஓகே. இப்ப அதுக்கான பேஜ்ல நம்ம போயிட்டோம்னு சொன்னா, என்ன செட்டப்ஸ் அங்க இருக்குமோ, அது எல்லாமே டிஃபால்ட்டா அங்க இருக்கும். மாத்த வேண்டிய ஒண்ணே ஒண்ணு என்னது? இந்த வால்யூம் மட்டும் தான். இந்த வால்யூம் மட்டும் மாத்திக்கோங்க. ரன் ஸ்கேன் குடுங்க. ரன் ஸ்கேன் குடுத்ததுக்கப்புறம் கீழ பார்த்தீங்கன்னு சொன்னா, சில ஸ்டாக்ஸ் வந்து 20% ரீச் ஆயிருக்கு. ஓகே. ஆர்வி என்கான், என்டிஎல் வென்ச்சர்ஸ், அதே மாரி வந்து பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் லிமிடெட் இதெல்லாம் 20% ரீச் ஆயிருக்கு. க்ரீஸாக் லிமிடெட் இதுவும் வேணாம் 10% அப்பர் சர்க்யூட் போயிருச்சு. யாத்ரா ஆன்லைன் லிமிடெட். ஓகே. யாத்ரா ஆன்லைன் லிமிடெட பொறுத்தவரைக்கும், நேத்து அந்த ஸ்டாக்க நம்ம பார்ப்போம். அத நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும்? நம்முடைய டைம் ஃப்ரேம 15 மினிட்ஸ்க்கு மாத்திக்கணும். ஓகே. 15 மினிட்ஸ்க்கு மாத்திக்கிட்டு, யாத்ரா யாத்ரா ஆன்லைன்ஸ் லிமிடெட். யாத்ரா ஆன்லைன் லிமிடெட். ஓகே. இது என்ன பண்ணணும்? லாஸ்ட் 3 கேண்டில் நல்ல புல்லிஷ் கேண்டிலா வந்திருக்கணும். லாஸ்ட் 3 கேண்டில் நல்ல புல்லிஷ் கேண்டிலா வந்திருக்கணும். ஆனா இங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, லாஸ்ட் ஒரு கேண்டில் மட்டும் தான் புல்லிஷா வந்திருக்கு. ஓகே. லாஸ்ட் ஒரு கேண்டில் மட்டும் தான் என்ன இருக்கு? புல்லிஷ் கேண்டிலா வந்திருக்கு. ஆ அதனால இந்த ஸ்டாக் வந்து நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப லாஸ்ட் அதே மாரி வந்து 2, 3 நாள் பாருங்க கன்டினியூஸா மேலே ஏறியிருக்கு. நேத்து கேப் டவுன் கூட ஆயிருக்கு. மேபி உங்களுடைய ரிசல்ட் ஒரு நல்ல ரிசல்ட்டா வந்திருக்கும். அதனால இது ஏறியிருக்கலாம். இப்போ 2, 3 கேண்டில் நல்ல புல்லிஷ் கேண்டிலா வரணும். பட் வந்து ஒரே ஒரு கேண்டில் தான் லாஸ்ட் ஒரு கேண்டில் மட்டும் தான் புல்லிஷ் கேண்டிலா வந்திருக்கு. அதனால இது வெயிட்டிங் லிஸ்ட். அடுத்த ஸ்டாக் போய் பார்ப்போம். அடுத்த ஸ்டாக் யார் இருக்கா? விஷ்ணு பிரகாஷ் விபிஆர்பிஎல். விபிஆர்பிஎல். ஓகே. இந்த ஸ்டாக் பாருங்க. ஆ நேத்து ஆரம்பிச்சதுலேருந்து என்ன இருக்கு? ஒரு கிளியரான அப் ட்ரெண்ட். நேத்து ஆரம்பிச்சதுலேருந்து கிளியரான ஒரு அப் ட்ரெண்ட்ல இந்த ஸ்டாக் போயிருக்கு. ஓகே. சரி 15 மினிட்ஸ் கேண்டில்ல பார்க்கும்போது, நேத்து ஆரம்பிச்சதுலேருந்து கன்டினியூஸா அது மேல தான் போயிட்டு இருந்திருக்கு. லாஸ்ட் 3 கேண்டிலும் நல்ல புல்லிஷ் கேண்டிலா இருக்கு. பட் லாஸ்ட் கேண்டில் வந்து கொஞ்சம் தூரம் மேல ஏறிட்டு திரும்ப கீழ இறங்கியிருக்கு. ஓகே. இப்ப இது வந்து செகண்ட் வெயிட் அண்ட் வாட்ச். அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். இப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம ஆக்சுவலி குறைஞ்சபட்சம் ஒரு 5 இல்ல 10 ஸ்டாக் வரைக்கும் பார்த்து, அதுல எது பெஸ்ட்டோ அத எடுக்கலாம். ஓகே. அந்த வகையில நம்ம என்ன பண்ணோம், அதாவது அ யாத்ரா ஆன்லைன் பார்த்தோம். அது லாஸ்ட் ஒரு கேண்டில் மட்டும் தான் புல்லிஷா இருக்கு. விபிஆர்பிஎல் வந்து கன்டினியூஸா புல்லிஷ் இருக்கு. பட் லாஸ்ட் கேண்டில் வந்து கொஞ்சம் கீழ இறங்கியிருக்கு. அ அடுத்து இத விட பெஸ்ட்டா ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். மோஸ்ட் சிப் டெக்னாலஜிஸ். மோஸ்ட் சிப். எம்ஓஎஸ் சிப். எம்ஓஎஸ் சிப் டெக்னாலஜிஸ் லிமிடெட். இதோடைய 15 மினிட்ஸ் கேண்டில் இதோடைய 15 மினிட்ஸ் கேண்டில் பார்க்கலாமா? ஓகே. இதோடைய 15 மினிட்ஸ் கேண்டில் நீட்டான ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டிலா வந்திருக்கு பாருங்க. ஓகே. அ அதுக்கு முன்னாடி வந்த கேண்டில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹேமர் மாதிரியான ஃபார்மேஷன்ல வந்திருக்கு. கடைசியா வந்த கேண்டில் வந்து புல்லிஷ் கேண்டிலா வந்திருக்கு. இப்ப நேத்து வந்து நேத்து மார்க்கெட் வந்து ஆரம்பிக்கும்போது, கொஞ்சம் அப்படியே சின்ன சின்னதா சைட்வேஸ் மூவ்மெண்ட்லயே போயிட்டு, கடைசியா முடியும்போது நல்ல ஒரு புல்லிஷா முடிஞ்சிருக்கு. ஓகே. இது 3வது நம்முடைய செலக்ஷன். 4வது ஒரு ஸ்டாக் பார்க்கலாம். 4வது என்ன இருக்குது? ஜியோதி சிஎன்சி ஆட்டோமேஷன் லிமிடெட். ஜியோதி சிஎன்சி. ஜியோதி சிஎன்சி ஆட்டோமேஷன் லிமிடெட். ஓகே. இதுவும் வந்து ஒரு கிளியர் கட்டான புல்லிஷ் கேண்டிலா இருந்திருக்கு. ஓகே. ஆனா வந்து லாஸ்ட் ஒன் கேண்டில் பாருங்க. அது பெரிய ஃபுல் புல்லிஷா இல்ல. கொஞ்சம் ஏறி கீழ இறங்கியிருக்கு. ஃபைனலா பார்த்தீங்கன்னு சொன்னா தேவயானி இன்டர்நேஷனல். தேவயானி இன்டர்நேஷனல். தேவயானி இன்டர்நேஷனல். ஓகே. இந்த கேண்டில் வந்து லாஸ்ட் ஒரு கேண்டில் வந்து
கிரீன் கலர்ல இல்ல. ரெட் கலர்ல வந்திருக்கு. அதனால இந்த ஸ்டாக் அப்படிங்கிறது நமக்கு ஆரம்பத்திலே வேணாம். இது காம்படிஷன்லயே இந்த ஸ்டாக் இல்ல. அதுக்கு கீழ வந்து என்ன பண்றான்? ஒலெக்ட்ரா கிரீன் டெக். ஒலெக்ட்ரா கிரீன் டெக் லிமிடெட். இந்த ஸ்டாக் உடைய லாஸ்ட் கேண்டிலும் பெரிய புல்லிஷா இல்ல. அதனால வேணாம். அப்ப ஏற்கனவே பார்த்தா 4 என்னென்னது? அதாவது வந்து யாத்ரா ஆன்லைன், விஷ்ணு பிரகாஷ், ஆ அதே மாரி வந்து எம்ஓஎஸ் சிப்பு, ஜோதி சிஎன்சி. இந்த 4ல எது பெஸ்ட்டா இருக்கோ, அத நம்ம எடுக்கணும். இப்படிதான் என்ன பண்ணணும் ஜெனரலி ஒரு 5லேருந்து எது பெஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்து என்ன பண்ணணும், நம்ம வந்து ஸ்டாக் செலக்ஷன்ங்கிறது பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், யாத்ரா ஆன்லைன் லிமிடெட். இப்ப யாத்ரா ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, லாஸ்ட் ஒரு கேண்டில் புல்லிஷா இருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேண்டில் வந்து கொஞ்சம் ரெட்டா தான் இருக்குது. ஆ பட் எனிஹவ் ஒரு கன்டினியூஸ் ஒரு அப் ட்ரெண்ட்ல இருந்திருக்கு இந்த ஸ்டாக். அடுத்தது யாத்ரா. அடுத்து என்ன பார்த்தோம் நம்ம வந்து விஷ்ணு பிரகாஷ். விஷ்ணு பிரகாஷ பொறுத்தவரைக்கும், இது வந்து ஒரு கிளியரான அப் ட்ரெண்ட் தான். பட் வந்து லாஸ்ட் ஒரு கேண்டில்ல என்ன இருக்கு, கொஞ்சம் மேல போயிட்டு கீழ இறங்கிருச்சு. 164 வரைக்கும் போயிட்டு 160ல நேத்து க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ அந்த 2 ஏற்கனவே பார்த்த யாத்ராவ கம்பேர் பண்ணும்போது, இது எப்படி நமக்கு தெரியுது? 2 இங்க இருங்க. யாத்ரா இங்க எடுத்துக்கலாம். யாத்ரா ஆன்லைன். இப்ப யாத்ரா ஆன்லைன் பாருங்க. அடுத்தது வந்து விபிஆர்பிஎல் பாருங்க. இது 2ல எது நமக்கு வந்து பிடிஎஸ்டிக்கு பெஸ்ட்டா தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விபிஆர்பிஎல் தான். அப்ப யாத்ராவ க்ளோஸ் பண்ணிடலாமா? யாத்ரா வேணாம். யாத்ராவ கம்பேர் பண்ணும்போது விபிஆர்பிஎல் நல்லா இருக்கு. சரி 3வது என்னது? யாத்ரா, விபிஆர்பிஎல். அடுத்தது என்ன பார்த்தோம் நம்ப? எம்ஓஎஸ் சிப். இப்ப எம்ஓஎஸ் சிப்பா? விபிஆர்பிஎல்லா? ஓகே. இப்ப எம்ஓஎஸ் சிப்பா? விபிஆர்பிஎல்லான்னு கேட்டா, இப்ப எம்ஓஎஸ் சிப்ல வந்து லாஸ்ட் 2 கேண்டில் நல்ல புல்லிஷாவே இருந்திருக்கு. லாஸ்ட் 2 கேண்டில் என்ன இருக்கு? புல்லிஷாவே இருந்திருக்கு. ஓகே. ஆனா இது என்ன இருக்கு? கொஞ்சம் கீழ இறங்கியிருக்கு. அப்போ கம்பேரிட்டிவ்லி எம்ஓஎஸ் சிப் வந்து நமக்கு இங்க பிரிஃபர்டு ஒண்ணா இங்க தெரியுது. இப்ப விபிஆர்பில என்ன பண்ணிடலாம்? தூக்கிடலாம். அடுத்து 4வது ஒண்ணு என்ன பார்த்தோம் நம்ப? தேவயானி இன்டர்நேஷனல். ஓகே. தேவயானி இன்டர்நேஷனல் இல்ல. அத நம்ம ஆல்ரெடி ரிஜெக்ட் பண்ணிட்டோம். ஜோதி சிஎன்சி. ஓகே. ஜோதி சிஎன்சிய பொறுத்தவரைக்கும், இது பெஸ்ட்டா? இல்ல வந்து எம்ஓஎஸ் சிப் பெஸ்ட்டா அப்படி சொல்லி பார்த்தோம்னா, ஜியோதி சிஎன்சிய விட எம்ஓஎஸ் சிப் நமக்கு கொஞ்சம் பெஸ்ட்டா தெரியுது. ஏன்னா லாஸ்ட் கேண்டில் நல்ல புல்லிஷா வந்திருக்கு முடியக்கூடிய நேரத்துல. ஓகே. நம்ம என்ன பண்றோம், அப்போ வந்து இந்த எல்லாத்துலயும் வந்து எம்ஓஎஸ் சிப் வந்து நம்ம இந்த ஸ்டாக் செலக்ஷன் பண்ணிக்கிறோம் பிடிஎஸ்டிக்கு கீழ. இப்ப நம்ம இங்க ரேடார்ல ஆட் பண்ணிக்கலாம். எம்ஓஎஸ் சிப் டெக்னாலஜிஸ். நம்ம என்ன பண்றோம், இங்க ரேடார்ல நம்ம அத ஆட் பண்ணிட்டோம். ஓகே. நேத்தே என்ன பண்ணிருக்கு, நல்ல 5% வரைக்கும் அந்த ஸ்டாக் ஏறி இருக்கு. ஃபைனலா முடியும்போது நல்ல விதமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு ரிவர்சல் குடுக்குற மாரி தெரியுது. ஓகே. ஒரு ஸ்டாக் வந்து ஒரு ரிவர்சல் குடுக்குற மாரி நமக்கு தெரியுது. ஓகே. ஒரு கிளியரான ட்ரெண்ட் லைன் ரிவர்சல். கிளியரான ஒரு ட்ரெண்ட் லைன் ரிவர்சல். 0.1, 0.2 கிட்டத்தட்ட வச்சு வரைஞ்சுட்டோம். இங்கேருந்து ரிவர்சல் நடந்திருக்கு. இங்கேருந்து ரிவர்சல் நடந்திருக்கு. 5வது தடவையா இங்கேருந்து ரிவர்சல் நடந்துட்டு இருக்கு. இங்கேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்கு? இவ்வளோ தூரம். இங்கேருந்து இவ்வளோ தூரம். கிட்டத்தட்ட இதுவும் இவ்வளோ தூரம் போகும்னு எதிர்பார்க்கலாம். பெர்சன்டேஜ் வைஸா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பெர்சன்டேஜ் வைஸா பார்த்தோம்னா, இங்கேருந்து இவ்வளோ தூரங்கிறது கிட்டத்தட்ட 30%. ஓகே. இங்கேருந்து இவ்வளோ தூரங்கிறது கிட்டத்தட்ட 30%. இங்கேருந்து இவ்வளோ தூரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 30%. இப்ப இங்கேருந்து என்ன பண்ணலாம்? ஒரு 30% மேல ஏறும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். பட் எனிஹவ் இத நம்ம பிடிஎஸ்டி ஸ்டாக்காக தான் எடுக்கிறோம். ஓகே. பிடிஎஸ்டி ஸ்டாக்க பொறுத்தவரைக்கும் நம்ம ஜென்ரலா மத்த ஸ்டாக்ஸ்ல பண்ற மாரி பண்ண முடியாது. அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது, அது என்ன ரேஞ்சுல இருக்கோ அதில அப்படியே வித்துட்டு வந்துரணும். அது 1% இருக்கலாம். 0.5% இருக்கலாம். இல்ல 2% இருக்கலாம். இல்ல அப்பர் சர்க்யூட்ல போய் கூட என்ன இருக்கலாம், ரீச் ஆகிருக்கலாம். அப்ப என்ன ரேட்ல அது நமக்கு வந்து ஓப்பன் ஆகுது. ஓகே. அத பார்த்துட்டு அந்த ரேஞ்சுல வித்துட்டு நம்ம வந்துரணும். சரிங்களா? இப்ப பிடிஎஸ்டி பொறுத்தவரைக்கும் இதுதான் ஸ்ட்ராட்டஜி. பிடிஎஸ்டிக்கு நம்ம என்ன தேவையில்ல, ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது.
ஓகே. ஏன்னா வந்து நம்ம இன்னைக்கு வாங்கி நாளைக்கு வித்துற போறோம். அதனால இதுல வந்து ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அவசரமோ, ஒரு நிர்பந்தமோ நமக்கு கிடையாது. ஆனா என்ன பார்க்கணும் நம்ம ஷரியாவுடைய கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம பார்த்தே ஆகணும். ஓகே. இப்ப ஷரியாவுடைய கம்ப்ளைண்ட்ஸ பொறுத்தவரைக்கும், நம்ம ஸ்கிரீனர் ஆப் தான் போ வேண்டியது இருக்கு. இங்க ஷரியாவுடைய கம்ப்ளைண்ட்ஸ் ஸ்கிரீனர் ஆப் எம்ஓஎஸ் ஷிப். ஓகே. அடுத்து என்ன பண்ணணும்? இவங்க என்ன பிசினஸ் பண்றாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. Rainbow MOS Chip Technologies Limited is a semiconductor and a system design company with a focus on turnkey ASICs, மிக்ஸ்டு சிக்னல் ஐபி செமிகண்டக்டர். அப்போ செமிகண்டக்டர் விஷயமா மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. ஷரியாவுடைய அந்த கம்ப்ளைண்ட்ஸ்க்கு கீழே தான் வருது. அடுத்து இவங்களுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷனை வச்சு 3231, இப்போ ஒரு 1000 கோடி வச்சுக்கலாம், ஒன் தேர்டு. பேலன்ஸ் ஷீட்ல இவங்க பாரோயிங் லாஸ்ட் 3 இயர்ஸ் உடைய ஆவரேஜ் பார்த்தோம்னா அவ்வளோ தூரம் வராது. ரெண்டாவது கண்டிஷன் பாஸ். மூணாவது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பொறுத்த வரைக்கும் 522, சாரி 467 அப்படிங்கிறது மார்ச் 25ல இவங்களுடைய ரெவென்யூ. அதர் இன்கம் அப்படிங்கிறது ஒரு 4 லேக்ஸ், ஒரு 4 crore தான். ஓகே. அதனால இதுவும் 5% கீழே தான் வருது. அப்போ ஷரியா கம்ப்ளைண்ட்ஸ்லையும் பாஸ். அப்போ பிடிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும்? நமக்கு வந்து அதோடைய டெக்னிக்கல்ஸ் பார்த்தா போதும். 15 மினிட்ஸ்க்கு டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் டிஃபால்ட்டா நீங்க சிஸ்டம்ல உட்காரணும். 3லேருந்து 3 வரைக்கும் சிஸ்டம்ல உட்காரணும். 3லேருந்து 3 வரைக்கும் சிஸ்டம்ல உட்காந்து இந்த பேஜ் இருக்கா இல்லையா? இத வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இத ரன் ஸ்கேன் அப்படிங்கிறத குடுத்துட்டே இருக்கணும். அந்த ஒரே அந்த ஒரு 10 ஸ்டாக்ஸ் தான் திரும்ப திரும்ப மேலேயும் கீழயும் மேலேயும் கீழயும் வந்துட்டு இருக்கும். ஏன்னா பழைய பேட்ச்ல ஒரு ஸ்டூடண்ட்ஸ் கேட்டாங்க, சார் இப்படி வந்து ஆ, நம்ம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல பார்க்க போறோம். ஒரு 327க்கு மேல தான் நம்ம பை பண்ண போறோம். அப்ப எப்படி சார் வேக வேகமா நம்ம அதனுடைய ஆ, ஷரியால நம்ம பார்க்க முடியும்? ஷரியா பார்க்கறதுக்கு டைம் எடுக்கும். நம்ம ஒரு ஸ்டாக் மாறிக்கிட்டே இருக்கும். எப்படி பார்க்க முடியும்னா, ஒரு 3 மணிக்கு நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அந்த இருக்கக்கூடிய அந்த ஒரு 10 ஸ்டாக் தான் மேலேயும் கீழயும் முன்னையும் பின்னையும் வந்துட்டு இருக்கும். ஓகே. அது மாரி நீங்க பண்ணும்போது என்ன ஆகுது சமயங்கள்ல 3லேருந்து 3:30க்குள்ள நீங்க ஒரு 10 ஸ்டாக் என்ன பண்ணிடலாம். தாராளமா ஷரியா கம்பெனிஸ் கீழ வருமா இல்லையாங்கிறத நீங்க டக்கு டக்குன்னு செக் பண்ணிடலாம். அப்போ 3:27க்கு மேல நம்முடைய டெக்னிக்கல்ஸ் 15 மினிட்ஸ் கேண்டில்ல நல்ல புல்லிஷா எந்த கேண்டில் வந்து ஃபார்மேஷன் குடுக்குதோ, அந்த கேண்டில் அந்த ஸ்டாக்க நம்ம பிடிஎஸ்டிக்காக பை பண்ணி, அடுத்த நாள் காலையில ஓப்பன் ஆகும்போதே, மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே அத செல் பண்ணிட்டு என்ன பண்ணிடணும், நம்ம வெளிய வந்துரலாம். வெளிய வந்துர தேவை இருக்குது. ஓகேங்களா? சரி. இப்போ வந்து பிடிஎஸ்டி உடைய ஸ்ட்ராட்டஜி இதுதான். இந்த மாரி தான் பிடிஎஸ்டிலேருந்து ஸ்டாக் செலக்ஷன்ங்கிறத நம்ம பண்ணணும். ஓகே. இதுல எந்த சேஞ்சஸும் நீங்க பண்ண வேணாம். வால்யூம் மட்டும் மாத்துனா போதும். மத்தபடி வந்து இங்க எல்லாமே இருக்கும். சில ஸ்டாக்ஸ் வந்து 20%, 20%, 19, 10, சில ஸ்டாக் 5%லலாம் இருக்கும். அப்பர் சர்க்யூட்ல இருக்கும். இப்ப அந்த அப்பர் சர்க்யூட்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அத எடுக்கக்கூடாது. ஒரு 10 ஸ்டாக்கையாவது நீங்க என்ன பண்ணணும்? நீங்க ரெகுலரா வாட்ச் பண்ணி, அந்த 3 டூ 3:30 டைம்ல 10 ஸ்டாக்கையாவது வாட்ச் பண்ணி, அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு டிசிஷன் எடுத்தீங்கன்னு சொன்னா, அது கரெக்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் டிசிஷன் எடுத்தீங்கன்னு சொன்னா, அந்த 10ல எது பெஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு? அப்படிங்கிறத எடுத்தீங்கன்னு சொன்னா, உங்களுடைய அந்த டிசிஷன் கரெக்ட்டா இருக்கும். ஒரே ஒண்ணு தான் பார்த்தேன், அத எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒண்ணே ஒண்ணு தான் பார்த்தேன், அத எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், ஒரு 10 ஸ்டாக்கையாவது பார்க்கணும் பிடிஎஸ்டில. அவங்களுடைய லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில வச்சு அவங்க எப்படி வந்து கடைசியில ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. எப்படி ஃபார்மேஷன்ங்கிறது நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டிசிஷன் எடுக்கணும். ஓகேங்களா? சரி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு என்ன பண்ணலாம், இதுவரைக்கும் எந்த ஸ்டாக் மெத்தட்லேருந்து நம்ம ஸ்டாக் வரல. பிடிஎஸ்டிய வந்து நம்முடைய இந்த வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிடலாம். பிடிஎஸ்டி வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிடலாம். இப்ப இன்னைக்கு டேட் வந்து 14. 14/8/25. ஆ, எந்த ஸ்டாக் எடுத்திருக்கோம்? எம்ஓஎஸ். எம்ஓஎஸ் ஷிப். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து எடுத்திருக்கோம் பிடிஎஸ்டி. பிடிஎஸ்டி எடுத்திருக்கோம். இதுக்கு வந்து செலக்ஷன் ப்ராசஸ்ங்கிறது இருக்குங்களா?
லாஸ்ட் 2 புல்லிஷ் கேண்டில். ஓகே. இதுக்கு டார்கெட் அப்படிங்கிறது இல்ல. நெக்ஸ்ட் டே மார்னிங் எவ்வளோல ஓப்பன் ஆகுதோ, நெக்ஸ்ட் டே மார்னிங் எவ்வளோ ரேஞ்சில ஓப்பன் ஆகுதோ என்ன பண்ணிடணும்? அத நம்ம வித்துட்டு வந்துரணும். ஓகே. அது வந்து பிளஸ்ல இருந்தாலும் சரி, அது மைனஸ்ல இருந்தாலும் சரி. சரிங்களா? இப்போ வந்து பிளஸ்ல எவ்வளோ இருந்தாலும் சரி 1% இல்ல 3/4%, 1/2% எவ்வளோ இருந்தாலும் நம்ம வித்துட்டு வெளிய வந்துரணும். ஓகே. ஸோ இப்ப இங்க இதுவரைக்கும் எதுலருந்து ஸ்டாக் நம்ம செலக்ட் பண்ணல? டெக்னிக்கல் டர்ம் மனி கண்ட்ரோல், அட்லஸ் ஆர்எஸ்ஐ, ட்ரேடிங் ஐடியா, ஐபிஓ 50 எம்ஏ, 50 எம்ஏ, 50 எம்ஏ, ஸ்கிரீனர் மெத்தட்லேருந்து இதுவரைக்கும் நம்ம ஸ்டாக் செலக்ட் பண்ணல. ஸ்கிரீனர் மெத்தடும் ஒரு நல்ல ஒரு ஸ்டாக் செலக்ஷன் மெத்தட் தான். அதுலேருந்து ஏதாவது இன்னைக்கு ஸ்டாக் செலக்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஏன்னா நேத்து வந்து மார்க்கெட் நல்ல விதமா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு. ஆனா இன்னைக்கு மேபி அதுலேருந்து ஏதாவது ஒரு ஸ்டாக் நமக்கு கிடைக்கலாம். அந்த வகையில நம்ம ஸ்கின்னர் ஆப் இதுடைய அந்த சார்ட் லிங்க் உடைய பேஜுக்கு போறோம். சார்ட் லிங்க் உடைய பேஜுக்கு போனதுக்கப்புறம், சார்ட் லிங்க் உடைய பேஜுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம பண்ண வேண்டிய சின்ன சேஞ்சஸ் என்ன? இந்த 1,00,000 வால்யூம 5,00,000 மாத்திக்கோங்க. ரன் ஸ்கேன் குடுங்க. ரன் ஸ்கேன் குடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுது? இங்க ஸ்டாக் வந்து ரிஃபைன் ஆயி வருது. இப்ப இங்க 3 to 8% நடுவுல இருக்கக்கூடிய ஸ்டாக். 3 to 8% நடுவுல இருக்கக்கூடிய ஸ்டாக்னா என்ன? ஃபர்ஸ்ட் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் என்டர்பிரைசஸ் லிமிடெட். ஓகே 7.8 8க்கு கீழ தான் இருக்கு. பட் இருந்தாலும் ரூ. 7,800 ஒரு ஸ்டாக் உடைய விலை. அதனால அது வேணாம். அடுத்து ஸ்கிப்பர் லிமிடெட். ஸ்கிப்பர் ஸ்கிப்பர் லிமிடெட் உடைய ஸ்டாக். ஸ்கிப்பர் லிமிடெட் உடைய ஸ்டாக் பொறுத்தவரைக்கும் ஸ்கிப்பர் லிமிட்டோட ஸ்டாக்க பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன பண்றோம், இங்கேருந்து 50 எம்ஏ ஓட செட்டிங்ஸ ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்ப இந்த ஸ்டாக்குடைய ஓவரால் மூவ்மெண்ட்ட நம்ம பார்க்கலாம். ஓவரால் மூவ்மெண்ட்ட பார்த்தோம்னு சொன்னா, இங்கேருந்து என்ன ஆயிட்டு இருக்கு, கிளியர் கட்டான ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. அடுத்து நம்முடைய வேலை, அதோடைய ஹையர் ஹை, ஹையர் லோவ மார்க் பண்ணணும். அப்படி பார்த்தோம்னு சொன்னா, இங்கேருந்து ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ. இந்த கேண்டில் என்ன சார் கிரீன் கலர் கேண்டில் ஒண்ணு வந்திருக்கு. இதுதான் கிளிச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கிளிச்சஸ நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய தேவையில்ல. அதுக்கு அடுத்தது ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ. ஓகே. திரும்ப வந்து ஹையர் ஹை போயிட்டு, இது ஹையர் லோல என்ன ஆயிட்டு இருக்கு? போயிட்டு திரும்ப அடுத்து மேலே ஏறதுக்கு ட்ரை பண்ணுது. ஓகேங்களா? சார் வந்து நம்ம ஹையர் லோவும், ஹையர் ஹையும் நம்ம குறைஞ்சபட்சம் எப்படி மார்க் பண்றது? குறைஞ்சபட்சம் ஒரு 3 ரெட் கலர் கேண்டிலோ, கிரீன் கலர் கேண்டிலோ வரணும். கீழ இறக்கணும்னு சொன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 3 கிரீன் கலர் கேண்டிலாவது நமக்கு கிடைச்சிருக்கணும். அப்பனா தான் நம்ம என்ன பண்ணணும்? அப்பனா தான் நம்மளால வந்து அத என்ன பண்ண முடியும்? ஹையர் ஹையாவோ அல்லது ஹையர் லோவாவோ மார்க் பண்ண முடியும். ஓகே. இப்போ இந்த ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சுங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? அப் ட்ரெண்ட்ங்கிறது முடிஞ்சிருச்சுங்கிறது எப்படி தெரியும்? ப்ரீவியஸ் ஹையர் லோவ பிரேக் பண்ணிட்டு ஸ்டாக் கீழ இறங்கிருச்சுன்னா, அதனுடைய அப் ட்ரெண்ட்ங்கிறது கம்ப்ளீட் ஆயிருச்சு. என்ன பண்ணிக்கலாம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாருங்களேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுதான் அதோடைய ப்ரீவியஸ் இதுதான் அதோடைய ப்ரீவியஸ் வந்து ஹையர் லோ. ஓகேங்களா? இந்த சர்க்கிள்ல. அது கீழ இங்க இறங்குது. ஆ ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, இங்க ஹையர் ஹை. அடுத்து இங்க பார்த்தீங்கன்னா, கிளியரா இந்த இடத்துல இருந்து கிராஸ் பண்ணிட்டு கீழ இறங்கிருச்சு. ஓகே. என்ட்ரி கன்ஃபர்மேஷன் இந்த மாரி வந்துருச்சு. ஆனா திரும்ப மேல ஏறி வந்திருக்கு. ஓகே. திரும்ப என்ன ஆயிட்டு இருக்குன்னு சொன்னா, மேல ஏறி வந்திருக்கு. இப்ப நம்ம வந்து என்ன நெனச்சிருப்போம், சரி இது கீழ இறங்கிருச்சு. இதோடைய ஆ அப் ட்ரெண்ட்ங்கிறது கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னு சொல்லி நம்ம நெனச்சிருப்போம்.
ஓகே. ஆனா சில சமயங்கள் இந்த மாரி நடக்கலாம். அதான் நான் சொன்னேனா இல்லையா? அது எக்ஸாக்ட்டா நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்ணிட்டு தான் அது போகணுங்கிற அவசியம் என்ன கிடையாது. ஸ்டாக்ஸ்க்கு கிடையாது. நம்ம கெஸ்ஸிங் பண்றோம். நம்ம வந்து பிரெடிக்ட் பண்றோம். நம்ம இன் கேஸ் வந்து இங்க பார்த்துட்டு இருக்கோம். இங்க இந்த கீழ வந்து அ இந்த பாயிண்ட்ட தாண்டிருச்சு. இந்த பாயிண்ட்ட தாண்டி கீழ போனனால, இதோடைய வந்து அப் ட்ரெண்ட் கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னு நம்ம நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா 2 கேண்டில் கீழ போயிட்டு திரும்ப புஷ் பேக் குடுத்து என்ன ஆயிருச்சு? இது மேல ஏறிருச்சு. ஓகே. அப்ப இந்த மாரி சில சமயங்கள் நடக்கலாம். பட் இந்த இடத்துல நம்ம இந்த ஸ்டாக் செலக்ட் பண்றதுக்கான பர்ட்டிகுலர் ரீசன் எதுவும் இல்ல. அதாவது அப் ட்ரெண்ட்ல தான் இருக்குது. பட் இது வந்து இது கன்டின்யூ ஆகுமா? இல்ல திரும்ப கீழ இறங்கிட்டு மேல போகுமாங்கிறது தெரியல. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்த ஸ்டாக்குக்கு போலாம். இப்ப ஸ்கிப்பரோட பெஸ்ட்டா ஏதாவது ஸ்டாக் கீழ கிடைக்குதா? அப்படிங்கிறத பார்க்கலாம். கருடா. கருடா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் லிமிடெட். இப்போ கருடா கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் லிமிடெட் பொறுத்தவரைக்கும் நம்ம இங்க பார்க்குறோம். இதுல கிளியரான என்ன பண்ணிட்டு இருக்கு? ஒரு அப் ட்ரெண்ட்ங்கிறது இங்க நமக்கு கிளியரா தெரியுது. ஓகே. இப்போ அப் ட்ரெண்ட் உடைய ஹையர் ஹை, ஹையர் லோ நம்ம மார்க் பண்ணோம்னா, இது வந்து ஹையர் ஹை, ஹையர் லோ. ஓகே. இங்க 2 கேண்டில் தான் இருக்கு. இத விட்டுருங்க. அடுத்தது ஹையர் ஹை, அடுத்தது ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல மார்க்கெட் போயிருக்கு. ஓகே. திரும்ப ஒரு புஷ் பேக் குடுத்து நல்லாவே என்ன இருக்கு? மேல போயிருக்கு. ஹையர் ஹை, இங்க ஹையர் லோ. இப்ப இந்த ஹையர் லோலருந்து திரும்ப மேல ஏறுறதுக்கான சிக்னல் அது வந்து காமிக்குது. ஓகேங்களா? மேல ஏறுறதுக்கான சிக்னல் சரி இங்க பக்கத்துல ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி போற மாரி ஏதாவது தெரியுதா? அப்படின்னு பார்த்தா இதோடைய ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது கடைசியா என்ன பண்ணலாம்? இந்த ரீஜியனா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் பக்கத்துல எந்த ரெசிஸ்டன்ஸும் நமக்கு சப்போர்ட் தான் இருக்கே தவிர, பக்கத்துல ரெசிஸ்டன்ஸ் இல்ல. மேபி கன்சிடர் பண்ண என்ன பண்ணலாம், இந்த பாயிண்டான ரெசிஸ்டன்ஸ கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்ப 2க்கு நடுவுல தான் என்ன ஆயிட்டு இருக்கு? டிராவல் ஆயிட்டு இருக்கு. பட் எனிஹவ் ஸ்விங்ல வந்து இதோடைய ஹையர் லோலருந்து திரும்ப புஷ் பேக் குடுத்து மேல ஏறிட்டு இருக்கு. ஹையர் லோலருந்து என்ன பண்ணிட்டு இருக்கு? திரும்ப இது வந்து புஷ் பேக் குடுத்து மேல ஏறிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? சரி. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டாக்க பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து ஒரு கிளியரான அப் ட்ரெண்ட்ல இருக்குது. ஒரு ஸ்விங் லோல இருந்து என்ன ஆயிட்டு இருக்கு? ஹையர் லோல இருந்து திரும்ப புஷ் பேக் குடுத்து மேல ஏறிட்டு இருக்கு. அடுத்து என்ன பண்ணணும்? இண்டிகேட்டர்ஸ் நம்ம இத செலக்ட் பண்றதுக்கான இண்டிகேட்டர்ஸ் RSI 61 அந்த ரேஞ்சுல இருக்குது. அதே மாரி வால்யூம் பார்த்தீங்கன்னா, 2.79 மில்லியன் வால்யூம் இதுக்கு இருக்குது. 2.79 மில்லியன் வால்யூம் இதுக்கு இருக்குது. 2 நமக்கு பாசிட்டிவா இருக்கு. 3வது வந்து 2200 EMA. 2200 EMA பொறுத்தவரைக்கும், இந்த ஸ்டாக் வந்து மார்க்கெட்க்கு வந்து ரொம்ப நாள் ஆகல. இப்ப ரீசென்ட்டா தான் அது IPOல வந்திருக்கு. ஓகேங்களா? ரீசென்ட் IPOல வந்தனால, அது 200 EMA லைன் எவ்வளோ சின்னதா இருக்கு பாருங்க. அதாவது 200 நாட்கள் தான் அவ்வளோதான். 200லேருந்து 225 நாட்கள் தான் இருக்கு. அதனால தான் அதோடைய 200 EMA லைன் இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. அதனால வந்து இப்போ 200 EMI லைன் இங்க ஸ்டார்ட் ஆகுது. 20 EMI லைனுக்கு மேல தான் ஸ்டாக் இருக்குறதுனால நத்திங் டூ வொரி. ஓகே. இது 3வது நம்ம இண்டிகேட்டர் பார்த்துட்டோம். அது நமக்கு பாசிட்டிவா இருக்கு. அது வந்து சாண்டிலியர் எக்ஸிட். சாண்டிலியர் எக்ஸிட்ட பொறுத்தவரைக்கும் உங்களுடைய பை சிக்னல் ரொம்ப முன்னாடியே வந்துருச்சு. இந்த இடத்துலயே வந்துருச்சு. ஓகே. அதுவும் நமக்கு பாசிட்டிவா இருக்குது. அடுத்தது 2 மூவிங் ஆவரேஜ் கலர் டைரக்ஷன் டிடெக்ஷன். அதோட 2 லைன்ல 1 கிரீனா இருக்கு, 1 ரெட்டா இருக்கு. ஓகே. 1 கிரீனா இருக்கு, 1 ரெட்டா இருக்கு. பட் எனிஹவ் ஓகே. அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்டாக்க நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கருடா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ நம்ம டெக்னிக்கலி வி ஆர் சாட்டிஸ்ஃபைட். அடுத்து என்ன பண்ணணும்? ஆஸ் யூசுவல் அதோடைய ஃபண்டமெண்டல்ஸ பார்க்கணும். ஃபண்டமெண்டல்ஸ பார்க்கும்போது, நம்ம மணி கண்ட்ரோலுடைய ஆப்க்கு போறோம். மணி கண்ட்ரோலுடைய ஆப்ல போயிட்டு, கருடா கருடா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் லிமிடெட்.
இதில் 182ங்கிறது ஸ்டாக்குடைய ப்ரைஸு. அதோட புக் வேல்யூ 15 ரூபி, ஃபேர் வேல்யூ 150. அப்போது ஃபேர் வேல்யூ தாண்டி போயிட்டு இருக்கறனால இது ஓவர் வேல்யூடு ஸ்டாக். ஓகே, ஓவர் வேல்யூடு ஸ்டாக்காக இருக்குது. இப்போ ஸ்கேனில் போகிறோம், சேல்ஸ் growth பிரேக் அவுட். ஓகே, ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் 50% அபோவ் இவங்க சேல்ஸ் காமிக்கிறாங்க. இபிஎஸ் சாம்பியன்ஸ் லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் வித் கன்சிஸ்டன்ட் growth இன் இபிஎஸ். இபிஎஸ்ஸை கன்சிஸ்டன்ஸாக growth காமிச்சிட்டு இருக்காங்க. குவார்ட்டர்லி சேல்ஸ் growth ஹையர் தென் 21%. அப்போ எல்லாமே இங்கே பாசிட்டிவாக இருக்குது. ஓகே, சரி. ஃபாரம் இவங்களை பற்றி ஏதாவது இருக்கா? அப்டேட் நவ் 183 ப்ளஸ் ஹை மேட் டுடே பை given லாஸ்ட் வீக் நியர் 170 172 and whole check it out hold long for delivery basis 200 plus very soon. நல்ல விதமாக தான் கொடுத்துருக்காங்க. பெருசாக நெகட்டிவ் நியூஸ் எதுவும் இங்கே தரல. அதே மாதிரி ரெவென்யூ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸில் என்ன ஆயிட்டிருக்கு, ரெவென்யூ வந்து பாசிட்டிவாக க்ரோத்தில் தான் இருக்குது. அதே மாதிரி வந்து நெட் ப்ராஃபிட்டும் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸில் ஏறிக்கிட்டு தான் இருக்குது. அடுத்து இபிஎஸ் இதுதான் சொன்னாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட் 3 இயர்ஸில் கிளியரான ஒரு growth கொடுக்குறாங்க. புக் வேல்யூவில் ஏதாவது சேஞ்சஸ் வந்திருக்கா? புக் வேல்யூவில் வந்து 35 வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க புக் வேல்யூ. அப்போ மேபி அப்டேட் பண்ணாமல் இருக்கலாம் மேலே. ஒரு நிமிஷம், நான் லேப்டாப் சார்ஜர் கனெக்ட் பண்ணிடுறேன். புக் வேல்யூ பர் ஷேர். ஓகே, இது எனக்கு 35 வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. அடுத்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி லாஸ்ட் 3 இயர்ஸில் குறைஞ்சிட்ருக்கு. ஓகே, பட் இருந்தாலும் பாசிட்டிவாக தான் இருக்குது. டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ சூப்பர், ஜீரோ டெட்டே இல்லை. அதே மாதிரி ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் மோர் தென் 40%, பிளட்ஜிங் அப்படிங்கிறது இது இல்லை. இது வந்து சூப்பர் குட் ஸ்டாக்காக இருக்குது. ஓகே, ஒரு சில பேராமீட்டர்ஸ் தான், மற்ற எல்லாமே நல்லா இருக்குது. கருடாவில் போயிட்டு இவங்களுடைய பி ரேஷியோ அண்டு ஆர்ஓசி மட்டும் செக் பண்ணிடலாம். கருடா உடைய பி ரேஷியோ அண்ட் ஆர்ஓசி. கருடாவுடைய பி ரேஷியோ ஆர்ஓசி செக் பண்ணணுள்ளதுக்கு ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே போகிறோம். இப்போ இங்கே பி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் உங்கள் மீடியன் வந்து 22 இருக்குது, கருடாவுக்கு 24 இருக்குது. ஓகே, பி ரேஷியோ வந்து செக்டாரோட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, ஒரு நெகட்டிவான விஷயம். ஆர்ஓசி வந்து மீடியன் 17, கருடாவோடது 30. ஓகே, அப்போது ஆர்ஓசி வந்து அதிகமாக தான் இருக்கணும். அப்போ அது ஓகே. ஓகே, அப்போ வந்து குட் இதோடைய ஃபண்டமெண்டல் கேட்டகரி நம்ம என்ன பண்ணலாம், குட் அப்படிங்கிற கேட்டகரியில் இதை நம்ம வச்சிடலாம். சரி, அடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். கருடா என்ன பண்ணுறாங்க? கருடா கவுடா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஜினியரிங் லிமிடெட். ஓகே, அதாவது இதுவரை என்னன்னு சொன்னால் ஒரு லிமிட்டட் தான், ஒரு 20 ஸ்டாக் வரைக்கும் தான் உங்களால் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் உங்களை வந்து ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு மாற சொல்லுது. ஸோ இருந்தாலும் நம்ம மேலோட்டமாக இங்கே பார்த்தலாம். இன்கார்பரேட்டட் இன் 2010, கவுடா கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொவைட்ஸ் end to end civil construction for ரெசிடென்ஷியல் கம் கமர்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட். ஒரு இன்ஜினியரிங் கம்பெனி பில்டிங்கில் கட்டி கொடுக்குறாங்க, ரியல் எஸ்டேட் மாதிரியான கம்பெனின்னு பார்த்துக்கலாம். ஓகே, ரியல் எஸ்டேட் கிடையாது, ரியல் எஸ்டேட் லேண்டில் பண்ணுறவங்க. இவங்க வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அப்போது இந்த பிஸ்னஸ்ங்கிறது ஹலால் பிஸ்னஸ் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மார்க்கெட் கேபிடலைசேஷனை பொறுத்த வரைக்கும் 1700 crore. இந்த 1700 வந்து நம்ம 1/3 எடுத்தோம்னு சொன்னால் தோராயமாக ஒரு 550 crore வரும். ஸோ 550 570 crore வந்துடும். ஓகே, 570ங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இவங்களுடைய பாரோயிங்ஸ் லாஸ்ட் 3 இயர்ஸில் ஜீரோ தான் இருக்குது. அப்போ டெட் கம்ப்ளைண்ட்ஸ்லையும் கிளியர் பண்ணிட்டாங்க. இவங்களுடைய மார்ச் 25 ரெவன்யூ 225 crore, அதர் இன்கம் 2 தான். அப்போ 5% கீழே தான் வருது. அப்போ ஷரியாவுடைய கம்ப்ளைண்ட்ஸ்லேயே என்ன பண்ணிட்டாங்க, இவங்க பாஸ் பண்ணிட்டாங்க. ஃபைனலாக நம்ம பண்ண வேண்டியது என்ன, கிராஸ் வெரிஃபிகேஷன். ஒரு இஸ்லாமிக் லே ஆப்பில் நம்ம வந்து கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறோம். அதில் வந்து கருடா கன்ஸ்ட்ரக்ஷனை
ஒரு தடவ செக் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? இத நம்முடைய ரேடார்ல ஆட் பண்ணிக்கலாம். கருடா கன்ஸ்ட்ரக்ஷன பொறுத்தவரைக்கும், இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம்? கருடா எந்த மெத்தட்லேருந்து ஆட் பண்ணோம்? ஸ்கிரீனர் ஆப். எதனால ஆட் பண்ணோம்? ஸ்விங் லோலருந்து மேல போயிட்டுருக்கு. ஓகேங்களா? புஷ் ஃப்ரம் ஸ்விங் லோ. ஓகே. சரி. இதோடைய டார்கெட் என்ன? இதோடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்லேருந்து 5%. இதோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் என்ன? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 182. 182ல 10% அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ₹18. அப்போ 5%ங்கிறது ஒரு ₹9. 182 பிளஸ் 9 எவ்வளோ? 191. இதோடைய டார்கெட் தோராயமா 191. 191. சரி, ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கிறது? ஸ்டாப் லாஸ் வந்து 191. ஸ்டாப் லாஸ் வந்து அதுலேருந்து 9, 182லேருந்து 9 கம்மி பண்ணீங்கன்னா 173. ஓகே, 173. ஓகே, கருடாவுடைய கிராஸ் வெரிஃபிகேஷன்ல அது பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து பாசிட்டிவா தான் வந்திருக்கு. அது குரூப்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இங்கே வந்து கருடாவும் எடுத்திருக்கோம் இந்த டேட்ல. ஓகே, நாளைக்கு நம்ம இதோடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் வந்து அப்நார்மலா இருக்கிறனால தான் நமக்கு என்ன இருக்குது? அந்த டார்கெட்டுங்கிறது பெருசா இங்க கிடைக்கல. ஸ்டாக் செலக்ஷனே நமக்கு சில நாட்கள்ல கிடைக்காம இருந்திருக்கு. இது வந்து அப்நார்மலா இந்த மாரி சில சமயங்கள் நடக்கும். இப்ப இந்த மாரி நடக்கும்போது கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்ச். பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் வந்து பொறுமையா மார்க்கெட்குள்ள என்ட்ரி குடுக்கணும். அடுத்து நமக்கு இன்னும் பாக்கி இருக்கிறது என்னன்னு சொன்னா, ஒரு 3 ஸ்டாக் வந்து பாக்கி இருக்குது. WCIL, HLG கிளாஸ் போட்டு 2, 3வது வந்து மோஸ்ட் சிப். இது வந்து BTST தாங்கிறனால, இன்னைக்கு என்ன ரேட்ல ஓப்பன் ஆகுதோ வித்துட்டு போயிற போறோம். அத இங்க நம்ம நோட் பண்ணிறலாம். கருடா. கருடா வந்து நம்ம இந்த 182ல எடுத்திருக்கோம். டார்கெட், ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் நம்ம குடுத்துருக்கோம். ஓகேங்களா? சரி. இப்போ இந்த டேட்டாஸையும் உங்களுடைய நோட்ல என்ன பண்ணிக்கோங்க, அப்டேட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு அதோட நிலவரம் என்னங்கிறத பார்க்கலாம். நாளைக்கு தான் நம்முடைய பேட்சோட லாஸ்ட் கிளாஸ். ஓகே, நாளைக்கு நான் சில விஷயங்கள உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்கு. பிரசன்டேஷன் யாராவது குடுக்கறதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா, அவங்க இன்டிமேட் பண்ணுங்க. ஒரே ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, நான் ஃப்ரைடே பிரசன்டேஷன் குடுக்குறேன்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. நான் நாளைக்கு ஞாபகப்படுத்திடுறேன். வேற யாராவது பிரசன்டேஷன் நாளைக்கு பண்ண ரெடியா இருந்தீங்கனாலும் சொல்லுங்க. கடைசியா கொஞ்சம் விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. அதுக்கும் கிளாஸ் க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்ம ஒரு ஆப் குடுப்போம். அந்த ஆப்ல நீங்க என்ன பண்ணலாம்? டம்மி ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கலாம். 1 1/2 மாசம், 2 மாசம் உங்களுக்காக உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வர வரைக்கும் நீங்க டம்மி ட்ரேடிங் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் ரியல் மார்க்கெட்ல கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வாங்க. என்ஆர்ஐ அக்கவுண்ட் ஓப்பன் பண்றதுல ப்ரீவியஸ் பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட நான் கேட்கும்போது, அவங்க இந்தியால வந்து இருக்கும்போது ஓப்பன் பண்ணிட்டு போயிறதா சொன்னாங்க. யாருமே அங்கருந்து ஓப்பன் பண்ண மாரி எனக்கு எதுவும் ரிப்ளை வரல. ஓகே. அதனால இன்கேஸ் என்ஆர்ஐஸ் யாராவது இருந்தீங்கன்னா, அவங்க வந்து இன்கேஸ் அங்கேயே இருந்து ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க அந்த ஒரு ஆடியோ மெசேஜ்ல அது எப்படி ஓப்பன் பண்ணணும், அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணுங்கிறத ஒரு ஆடியோ மெசேஜ் அனுப்பிச்சு விடுங்க. ஏன்னா, அடுத்து வரக்கூடிய பேட்சஸ்ல என்ஆர்ஐ ஸ்டூடண்ட்ஸ் இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட சொல்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்னைக்கான கிளாஸ் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்? வைண்ட் அப் பண்ணிறலாம். நாளைக்கான கிளாஸ்ல நம்ம சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க் யூ.